கோட் திரைப்படத்தை பார்த்த மதுரை ரசிகர்கள் தங்களது பாணியில் தளபதி மிரட்டி விட்டிருக்காப்ல என்று கூறியிருக்கின்றார். அது குறித்து இப்போது பார்க்கலாம். நல்லா இது பண்ணிருக்காப்ல, செகண்ட் ஹாஃப் மிரட்டி விட்டாப்ல, இடையில வங்காத பீசிங் எல்லாமே வருது. அஜித் வராப்ல, இது எஸ்கே வராப்ல, சர்ப்ரைஸ் ரோலா, தோனி வராங்க, எல்லாமே வராங்க. செகண்ட் ஹாஃப் வேற லெவல் பண்ணிட்டாரு வெங்கட் பிரபு. மாஸ் நல்லா இருக்கு ப்ரோ. படம் சரியான தளபதி அடிச்சு நொறுக்கி விட்டாரு ப்ரோ. நல்லா இருக்கு. விஜய் கேரக்டர் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. த்ரிஷாண்டி சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படத்துல காட்சிகள் எந்த மாதிரி? எல்லா சீனுமே நல்லா இருக்கு. எல்லா சீனுமே பாக்குற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு சீனுக்கு அடுத்தடுத்து என்ன வரும்ன்றது யோசிக்க முடியாத மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. படம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா பாக்கலாம். செகண்ட் ஹாஃப் போறவே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அது நீங்க படத்தை பாருங்க. பாட்டுல படம் சூப்பர். பாட்டெல்லாம் செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. பார்த்ததை விட வேற லெவல். எங்க தலைவர் மாதிரியே மாஸ்டா இருக்கு. படத்துல என்ன மாதிரியான காட்சிகள் எல்லாம் இருக்குது? சாங்ஸ்ல எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான். காமெடி சூப்பர். படம் நல்லா இருக்கு. நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, வேற மாதிரி இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. டான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? டான்ஸ் எல்லாம் பிச்சு விட்டுருக்காரு. இன்னும் நிறைய படம் நடிக்கணும்னு கேட்கிறேன். சூப்பரா இருக்கு படம். ரெண்டு விஜயோட கேரக்டர் எல்லாம் கோவை பிராட்வே சினிமாஸ் திரையரங்குகளில் விஜயின் கோட் திரைப்படம் நிறைவடைந்துள்ள நிலையில் ரசிகர்களின் கருத்துக்களை நேரலையில் பார்க்கலாம். நான் தளபதிக்காக தான் படத்தை பார்க்க போனோம். செம்மையாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அது ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆனால் படம் சீரியஸ் செம்மையாக இருக்குது. படத்தில் வெறும் ட்விஸ்ட்டு. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. சீரியஸாக படம் செம்மையாக இருக்குண்ணா. எல்லாமே செம்மையாக பாருங்க. எல்லா சீனுமே இருக்கு. எல்லா படம் எல்லா சீனுமே இருக்கு. சூப்பரா இருக்கு. தளபதி சூப்பரா நடிச்சிருக்காரு. சொல்ல முடியாது. தளபதி தாறு மாதிரி சூப்பர் நடிப்பு. ட்விஸ்ட் தான் படமே. ஃபுல்லாவே ட்விஸ்ட் தான். அதை நீங்க பாருங்க. சொல்ல மாட்டோம், பாருங்க. எல்லாமே பார்க்கலாம். ஆக்ஷன் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். மாஸ் ஆக்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. சஸ்பென்ஸ் மேல சஸ்பென்ஸா இருக்கு. டிஏஜிங் என்ன ரொம்ப இது ட்ரோல் பண்ணாங்க, பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. ரெண்டாவது ஆல்டர் பண்ணி செம்மையா பண்ணிருக்காங்க. டிஏஜிங் பண்ணியிருந்தாங்களா, அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இன்னும் 2 times கூட மறுபடியும் பார்க்கலாம். 3 hours டைம் போனதே தெரில. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸ். நான் அதை சொல்லி அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் யாரும் பார்க்குறவங்களுக்கு ஸ்பாயில் பண்ண விரும்பல. அவ்வளோ சஸ்பென்ஸ் இருக்குது. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்குது. ஒரு half an hour ஒரு ட்விஸ்ட் வந்துட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். தேங்க்ஸ். டிஜி ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஏஐ புது தொழில்நுட்பம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. பொறுமையாக எடுத்து கதையை மிக்ஸ் பண்ணாமல் குழப்பாமல் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம். அந்த விஜய் இளமையான விஜயை காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல மெயினாக அதை பற்றி தான் பேசியிருக்காரு. அது ஒரு சீன், சர்ப்ரைஸ் சீன். அது பாருங்க. படத்தில் பார்த்தா தான் நல்லா இருக்கும். நீங்க அவர் போற கார் கூட பாத்தீங்கன்னா CM 2026 தான் இருக்கும். கார் நம்பர் பிளேட்டு. நீங்க அதனால சூப்பரா இருந்தது. நிறைய இடத்துல பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. அதுவும் நிறைய மறைமுகமாக பேசியிருக்காங்க. நிறைய நேரடியாகவும் அரசியல் பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த மாதிரி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவர் அரசியல் வந்ததை தான் அவர் சொல்லியிருக்காரு. அதை வெங்கட் பிரபு எப்படி காமெடியாக சொல்ல முடியுமோ அப்படி காமெடியாக சொல்லியிருக்காரு. நான் எதிர்பார்த்ததை விடவே அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பார்க்கணும். சூப்பர் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. வெங்கட் பிரபு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பக்கா கமர்ஷியல் கொடுத்துருக்காரு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பராக இருக்குது படம். ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வராதிங்க. பட் ஒரு சில நல்ல கேமியோஸ் எல்லாம் இருக்குது. உண்மையாகவே படம் ஒரு டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். அரசியலில் எதுவும் பேசல. இது பக்கா கமர்ஷியல் படம். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பாட்டு வருது. அது யாரும் கவுன்ஸாக தான் தெரியும். ஸோ வாத்தின்னு பேரை வச்சு ஒரு பாட்டு வருது. என்னன்னு சொல்ல விரும்பல. பட் கடைசியில் போஸ்ட் கிளைமேக்ஸ்லேயும் ப்ரீ கிளைமேக்ஸ்லேயும் ஒரு சின்ன ட்விஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படத்தை பாருங்கள். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. எங்களுக்கே ரொம்ப பிடிச்சி. ஓப்பனாக சொல்கிறேன், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தோம். உண்மையாகவே கத்தி தொண்டை தான் வலிக்குது. சூப்பராக இருந்துச்சு படம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்கே கேமியோ கொடுத்துருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. பட் ஓவராலாக எல்லாமே படம் சூப்பராக இருந்துச்சு. வேற லெவலில் இருக்குது. தயவு செஞ்சு 4 நாளைக்கு
படம் பார்க்குற வரைக்கும் யாரும் சோஷியல் மீடியா பக்கம் போயிடாதீங்க. படம் ஃபுல்லாக ஸ்பாய்லர்ஸ் தான் இருக்கும். வேறு லெவல் மொமெண்ட்ஸ் இருக்குது படத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு. விஜய் கொண்டாடுறதுக்காக தான் இந்த படமே மெயினாக எடுத்திருக்காங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறது தான் இந்த படத்தோட ரிவ்யூவே. தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறதுக்கான சோஷியல் மீடியா பக்கம் போக ஒரு நார்மலான மைண்ட் செட்டில் வந்து கோட் திரைப்படம் பிரமாதமாக இருப்பதாகவும் விஜய் சிறப்பாக நடித்திருப்பதாகவும் தாவேக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை ரோஹிணி திரையரங்கில் திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. வந்து பார்க்குற ஒரு படம். தளபதி ரொம்ப நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. மற்ற நடிகர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு எங்களை நாங்கள் தளபதியை பார்த்துக்கினே இருக்கணும்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த படம் ரொம்பவே நல்லாவே இருக்கு. சென்னை ரோஹிணி திரையரங்கிற்கு வந்த ஜப்பான் நாட்டு ரசிகைகள் விஜய் படத்தை தங்கள் ஊரில் பார்த்திருப்பதாகவும் தற்போது சென்னையில் கொண்டாட்டங்களுடன் இணைந்து படத்தை காண வந்திருப்பதாகவும் இதனால் உற்சாகமாக உணர்வதாகவும் தெரிவித்துள்ளனர். விஜய் படம் பார்க்க வந்தேன். from ஜப்பான். விஜய் படம் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப பிடிக்கும். என்னென்ன படம் பார்த்திருக்கீங்க? தெரியாது. இங்க என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியும் இல்லையா? GTO கோதோ. இந்தியாக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இந்தியா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? other movies, Indian movies. விஜய், மாஸ்டர், லியோ, மெருசாரு, கிண்டி, தலைவா, பொக்கிரி, பில்லு, சச்சின்も見た. Do you like Vijay movies? லியோ大好き, very love. We love all of his movies so much. How do you know Vijay in Japan? Oh, one master was running in Japan, so we come to see his movies, and we are all impressed so much and get to know his movies. How do you feel about this celebration here? Yes. So exciting, so great. I'm proud. Do you like Vijay? Yes, I love him. Yes, I love him. Do you see where other movies? Tamil movies? Tamil movies and Jigarutanda Breaks and Location, the actor is Super Raj. I love. How do Yes. you know Tamil movies in your? In Japan, and Tamil movies so famous. In Indian movies show and festival. Do you already visit India or this is the first time India? First time Master. Master, I saw How Master. do you feel this area and celebration? So exciting. So I pride to join here. So happy. Do you excited here? Excited? Do you excited? Yes. これだよ、これ. கோட் திரைப்பட ரிலீஸை ஒட்டி ரசிகர்கள் பல்வேறு பகுதிகளில் அலப்பறை மற்றும் அட்டகாசங்களில் ஈடுபட்டதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ள நிலையில் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் மதுரையில் கோட் திரைப்படம் வெளியானதை அடுத்து பெரியார் பேருந்து நிலையம், வசந்த நகர் வழியாக 150க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இருசக்கர வாகனத்தில் அலப்பறை செய்தபடி உலா சென்றனர். ரசிகர்களின் சம்பவத்தால் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குறிப்பாக மேம்பாலத்தில் எதிர் திசையில் கூட்டமாக சென்றது வாகன ஓட்டிகளை அவதிக்குள்ளாக்கியது. இதனிடையே புதுக்கோட்டையில் கோட் திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்கில் எதிர்பாராத விதமாக லென்ஸ் பழுதானது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த ரசிகர்கள் திரையரங்கிற்குள் டார்ச் லைட் அடித்து ஆரவாரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து திரையரங்க பணியாளர்கள் உடனடியாக பழுதை சரி செய்து படத்தை திரையிட்டனர்.
திண்டுக்கல்லில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி மாநகராட்சி அனுமதியின்றி வைக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட கோட் திரைப்பட பேனர்களை மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அகற்றினர். ரசிகர்கள் திரையரங்கிற்குள் சென்ற பின்பு அந்த பேனர்கள் அகற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.